இந்த மாதிரி சிந்தனையை தூண்டுறதுக்கு ஏகப்பட்ட தலங்கள் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆற்றல் தான். நீங்க எந்த நகரத்துல வசிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல. உங்க எல்லாரோட உடம்புல இருக்கிற சக்தியை ஒண்ணு சேர்த்தா மொத்த நகரத்துக்கும் ஒரு வாரத்துக்கு ஒளி கொடுக்க முடியும். பெரும்பாலான மக்கள் இந்த பூத உடலை கொண்டு தங்களை வரையறுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு பூத உடல் மட்டும் இல்ல, நுண்ணோக்கி மூலமா பார்த்தா கூட நீங்க ஒரு ஆற்றல் தளமா தான் தெரிவிங்க. ஆற்றலை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது இதுதான். ஒரு குவாண்டம் இயற்பியலாளர் கிட்ட போய் உலகத்தை படைச்சது எதுன்னு கேட்டா அவங்க உடனே ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஆற்றலை விவரிக்க சொன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் இருக்கும். இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் எப்பவுமே இருந்திருக்கு, அதெல்லாம் வடிவத்துக்குள்ள நுழையுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இறை இயலாளர் கிட்ட போய் பிரபஞ்சத்தை படைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா உடனே அவங்க இறைவன்னு பதில் சொல்லுவாங்க. இறைவனை பத்தி விளக்கத்தை கேட்டா அவர் இருந்தாரு, இருக்காரு, அவரை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அவர் அப்படியே இருப்பாரு, வடிவத்துக்குள்ள நுழைவாரு, வடிவத்திலிருந்து வெளியேறுவார்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரே விளக்கம் தான், ஆனா வார்த்தை பிரயோகத்துல தான் வித்தியாசம் இருக்கு. உங்களை எலும்பு தோல் போர்த்திய பூத உடல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆன்மா, மாபெரும் சக்தி வெளியில இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆற்றல் தளம். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்மால பார்க்க முடியாது. இது புற வழின்னோ இது அக வழின்னோ தனித்தனியா எதுவும் இல்ல, எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. இங்க பிரிக்க முடியாத ஆற்றல் தளம் தான் இருக்கு. பெரும்பாலான சமயங்கள்ல இந்த பூத உடலாலும் பௌதீக ஈர்ப்பாலும் நம்ம கவனம் செதறிடுது.